بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் முன்வைத்த ஒரு கேள்வி, ஹல் யஜூஸு அன் நத்ஃபஅ இலா அகாரிபினா தாரிகீன லிஸ்ஸலாத்தி வஷாரிபீன அல் ஹம்ர் நظرًا لفقرهم وحاجتهم. எங்களுடைய உறவினர்கள் தொழுகையை விட்டுவிட்டு தொழாமல் இருக்கின்ற உறவினர்கள், மது பெரும்பாவம் செய்கின்ற உறவினர்கள், மது போன்ற பெரும்பாவம் செய்கின்ற, விபச்சாரம் செய்கின்ற பாவங்களை செய்யக்கூடிய எங்கள் உறவினர்களுக்கு ஜகாத்தை கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று முன்வைக்கப்பட்ட கேள்வி. நظرًا لفقرهم وحاجتهم, அவர்களுடைய ஏழ்மையையும் அவர்களுடைய தேவையையும் நோக்கமாக வைத்து அவர்களுக்கு ஜகாத்தை கொடுப்பது மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்ற கேள்விக்கு, சகோதரர்களே, ஜகாத்தை பொறுத்தவரையில் இன்னமா நத்ஃபஉ லில்ஃபுக்ராஇல் முஸ்லிமீன், இன்னமா துத்ஃபஉ லில்ஃபுக்ராஇல் முஸ்லிமீன், முஸ்லீம்களான ஏழைகளுக்குத்தான் ஜகாத் கொடுக்கப்படும், காஃபிர்களுக்கு ஜகாத் கொடுக்கப்பட மாட்டாது. இல்லா இதா கான மினல் முஅல்லஃபதி குலூபுஹும் வத்தாரிகு லிஸ்ஸலா. நாம் இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை கவர்ந்து ஈர்ப்பதற்காக காஃபிர்களுக்கு ஜகாத் கொடுப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொழுகையை விட்டவன், தொழாதவன், லைஸ பி முஸ்லிமின், அவன் முஸ்லிம் அல்ல என்பதான் மார்க்க தீர்வாக இருக்கின்றது. ஏன்? இன்னஹு தரகஹா முத்தஅம்மிதன், தொழுகையை வேணுமென்று அவன் விட்டிருக்கிறான். ஃபகுஃப்ருஹு, அது குஃப்ரானதாக இருக்கும், குஃப்ரை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். லா ஹிலாஃப ஃபீஹி, அதிலே எந்த விதமான ஹிலாஃபும் இல்லை. வேணுமென்று மனமுரணாக தொழுகை விட்டவன் அவன் காஃபிர் என்பதில் எந்த விதமான ஹிலாஃபும் கிடையாது. வென்கான தர்குஹா முத்தஹாவினன், பொடுபோக்காக கவனீனமாக அவன் தொழுகையை விட்டிருந்தால் அவன் காஃபிரா முஸ்லிமா என்பதில் ஹிலாஃப் இருக்கிறது. அல் அசஹி கௌலை உலமா, உலமாக்களுடைய மிக இரு கருத்துக்களில் மிக சரியான கருத்தின்படி அவனும் காஃபிராக கருதப்படுவான். ஆகவே ஃபலா யஸிஹு தஃப்உ ஸகாத் இலைஹி மாதாம தாரிகன் லிஸ்ஸலாத்தி முத்தஅம்மிதன், தொழுகையை வேணுமென்று மனமுரணாக விட்டவனுக்கு ஜகாத்து கொடுப்பது சிகத்தாகாது. ஏன்? லன்னஹு லைஸ பி முஸ்லிமின், அவன் முஸ்லிம் அல்ல. வல்லாஹு தஆலா ஆலம்.